welcome to our chief guest, Mrs. Kosi Kosalai. She is professor in Aliyar Arivu Tirukovil. She is the freelancing yoga tutor in Stella Maris and SLB schools. She secured Best Teacher Award and she had 16 years of experience in this field. We are deeply honored to have you with us. Welcome you, ma'am. I also wish to express sincere gratitude to the organizer of this program, Mrs. Reenu Bala, founder of Ahaliam Counseling Hub. I welcome you, ma'am. Next, I welcome the PT, junior and senior batch students. Next, I welcome my colleagues to this program. Now, little Sudaris are ready to take us on journeys filled with wonder, lessons, laughter, and emotion. I once again welcome you all to this wonderful occasion. Thank you. Thank you, Vishalini, for your warm welcome. Next, I invite Pavishka, who will be singing a beautiful song for us. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றும் புரிய வந்தாய் பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பூச்சித்திரமே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேரே ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி ஆடி திரிதல் கண்டால் உன்னை போயாவி தவிழுதடி உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி கண்ணத்தில் முத்தமிட்டால் தான் கல்வெளி கொள்ளுதடி உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ என் உயிர் நின்னதன்றோ சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. Thank you, Pavishka, for your wonderful song. Now I would like to welcome our chief guest, Mr. C. Kosalai, who was the freelancing yoga tutor in Stella Maris and SLB school. She had 16 years of experience in this field, and I'm proud to tell that she secured a Best Teacher Award. We are glad to welcome you here, ma'am. I kindly request you to deliver a small speech about this program. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா லிட்டில் சுதரிசிக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அழகா இருக்கீங்க, பிரைட்டா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க. உங்க ஸ்மைலே சூப்பரா இருக்கு. ஒரு 6 நாள் கிளாஸ்ல இருந்திருப்பீங்களா? சோ ஒவ்வொருத்தவங்களோட யார் பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது, நான் பேசுறது மட்டும்தான் எனக்கு கேக்குது. எஸ் ஆர் நோ சொன்னாதான் எனக்கு ஸ்பீச் வரும். சரி, கண்ணம்மா செல்வ என்ன சொல்லுங்க, எல்லாரும் சொல்லாமே. சின்னஞ்சிறு கிளியே கேக்கல, எல்லாரும் மைக்க ஆன் பண்ணி பேசுங்க. சின்னஞ்சிறு கிளியே, சின்னஞ்சிறு கிளியே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா சொல்லுங்க. களஞ்சியமே, செல்வ களஞ்சியமே. சோ யாருடா, யாரு எல்லாம்
நம்ம தான், அப்படிதானே? சின்னஞ்சிறு கிளிகளா நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம், அப்படிதானே? சோ நம்ம தான் இந்த நாட்டுக்கு ஏற்ற செல்வமாவும் களஞ்சியமாவும் வளரக்கூடிய ஒரு மாணவ செல்வங்கள், அப்படிதானே? எல்லாருக்கும் வணக்கம். நான் கோசலை. சோ நான் கோட்டார்ல இருக்கேன். சோ நான் ஒரு யோகா டீச்சரா இருக்கேன். சோ நிறைய பிள்ளைங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்குறேன். சோ நிறைய உங்களை மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிளாஸும் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன சின்ன சின்ன விஷயங்கள். சோ நம்ம ரேணு பாலா அவங்க உங்ககிட்ட சோ இந்த சம்மர் கொண்டு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு 5 days கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, தானே? 5 நாள் கிளாஸ்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கேன். சோ உங்களுடைய பேச்சு கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. நான் லாஸ்ட் பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லாரோட ஸ்பீச்சையும் கேட்கணும்னு நினைச்சேன், எல்லாத்துட்டையும் பேசணும்னு நினைச்சேன். சரி, போலாமா? கிளாஸ் போலாமா? இன்றைய சூழ்நிலையில மாணவர்களாகிய உங்களுக்கு என்ன மைண்ட்ல அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் பின்னாடி நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன். கொஞ்சமா சொல்லி முடிக்கிறேன். ஒரு 5 minutes என்ன டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 5 minutesல எவ்வளவு சுருக்கமா சொல்றேனோ அவ்வளவு தூரம் சொல்றேன். சோ மாணவர்களாகிய உங்களுக்கு இன்றைய காலகட்டத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், இந்த மூன்றும் நம்மளுக்கு எப்பவுமே கண்ணியமா இருக்கணும். சோ நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் 8th படிக்கும் போது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் 8th படிக்கும் போது நான் ஒரு நாள் சயின்ஸ் கிளாஸ்க்கு படிக்காம போயிட்டேன். அவன் எங்களுக்கு சயின்ஸ் டீச்சர், நான் என்ன ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். சோ சயின்ஸ் டீச்சர் என்ன பண்ணாங்க, அடிச்சிட்டாங்க. சோ நான் அன்னைக்கு அடிச்சிட்டாங்க. அப்ப நான் சயின்ஸ் டீச்சர்ட்ட சொல்றேன், மிஸ் நான் இன்னைக்கு படிச்சுட்டு வரல, என்ன அடிச்சிட்டீங்க. கண்டிப்பா நான் உங்களை மாதிரி நான் ஒரு டீச்சரா இதே ஸ்கூல்ல நான் காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிஸ் உங்களை மாதிரி ஒரு அதாவது ஸ்ட்ரிக்டான டீச்சரா இருக்கணும், இதே மாதிரி லெவல்ல நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. நீ நான் அடிச்சுட்டேன், நீ அழுதுட்டே இருக்கியே, சோ உன்னுடைய நல்லதுக்கு தானே நான் உன்னை அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேக்குறாங்க. நான் அவங்க கிட்ட சொல்றேன், எனக்கும் உங்களை மாதிரி ஒரு டீச்சரா வரணும். சோ நான் அதே மாதிரி அடுத்த 9வது வருஷத்துல அவங்க முன்னாடி சேர்ல போய் உட்கார்ந்துருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்க முன்னாடி போய் உட்கார்ந்துருக்கேன். கோர்ஸ்ல எப்படி வந்த டீச்சர் ஞாபகம் இருக்கா? நான் உங்ககிட்ட 8th படிக்கும் போது நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த சீட்ல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்மளுடைய எண்ணம் என்னவா இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணிக்கணும். சோ எனக்கு 8th படிக்கும் போது தலையில ஒரு உச்சரிப்பா நம்மளுடைய மூளையில அடங்கிடுச்சு, நம்மளுடைய மூலாதார மையத்துல அடங்கிடுச்சு. சோ என்ன அப்படின்னா, நம்ம டீச்சருக்கு முன்னாடி நம்ம டீச்சரா போய் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. சோ அதே லெவல்ல நான் போய் இருக்கும்போது நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் இந்த மூணும் நிறைவேறணும் ஒரு சாட்டிஸ்பாக்சன். அப்பா நம்மளுக்கு வேலன் மாதிரி தெரிஞ்ச ஒரு டீச்சர் முன்னாடி நம்ம போய் உட்கார்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துச்சு. ஐயோ அடங்கவே முடியாது. சோ இந்த எண்ணம் மாணவர்களாகிய உங்களுக்கு இருக்கணும். சோ உங்களுக்கு இருக்கும் இல்லையா, நான் டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும், அட்வொகேட் ஆகணும். சோ இந்த ஒரு எண்ணம் எப்பவுமே உங்களுக்கு மனசுக்குள்ள எப்பவுமே ஊறி 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 இருக்கணும். சோ அந்த எண்ணத்துல இருந்து நம்ம விடுபடவே கூடாது. சோ அந்த எண்ணம் உங்களை இன்றைய மாணவர்களாகிய உங்களை நாளைய தலைவராக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய முழு நிலையும் இந்த எண்ணங்கள் இருக்கு. சோ நம்மளுடைய எண்ணமும் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே முன்னேற்றம் தான் தவிர நமக்கு பின்னோக்கி போகக்கூடிய வழியே கிடையாது. சரி, ஒரு சின்ன கதை. ஒரு காட்டுல ஒரு மான் இருந்துச்சு, அழகான ஒரு காடு. அங்க ஒரு மான் இருந்துச்சு. மானுக்கு வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி இருந்துச்சு. என்னது இருந்துச்சு? தூங்கிட்டீங்களா? மானுக்கு வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி இருந்துச்சு. அப்போ அந்த மான் நினைச்சது, இயற்கையான ஒரு சூழ்நிலையில எப்படியாவது அதை இன்று நல்ல வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, அப்போ ஒரு அழகான ஆற்றங்கரையில போய்
மான் வந்து குடி புகுந்துருச்சு, நம்ம இந்த இடத்துலதான் நம்ம குட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றங்கரையில, இயற்கையான சூழ்நிலையான அந்த ஆற்றங்கரையில போய் குடி புகுந்துச்சு. ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சோ அந்த குட்டி போடக்கூடிய நாள் நெருங்கிடுச்சு. சோ அந்த நாள்ல என்ன ஆயிடுச்சு, சோ அந்த ஆத்துல வெள்ளப்பெருக்கு வந்துடுச்சு. சோ அந்த காட்டுல அது குட்டி போடக்கூடிய இடத்துல என்ன ஆயிடுச்சு, நெருப்பு தீ வந்துடுச்சு. நெருப்பு அதிகமா வந்துடுச்சு, காட்டு தீ வந்துடுச்சு. சோ அந்த மானுக்கு என்ன தோணுச்சு, ஐயோ இந்த இடத்துல நம்மளுக்கு குட்டி போட முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மைண்ட்ல ஒரு பயம் இருக்கும் தானே. சோ அது அங்கேயும் இங்கேயும் ஓடி பாக்குது. சோ அந்த மானை வேட்டையாட ஒரு வேட்டையன் வந்திருக்கான், பக்கத்துல ஒரு வேட்டையன் நிக்கிறான். அந்த மானை எப்படியாவது அடிச்சு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மான் குட்டி போடக்கூடிய ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய மானை எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பக்கத்துல ஒரு சிங்கம் என்ன பண்ணுது, மானை எப்படியாவது வேட்டையாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. அப்போ இந்த மானுக்கு நாலா பக்கமும் என்ன ஆயிடுது, நெகட்டிவாவே இருக்கு, அப்படித்தானே. நாலா பக்கமும் நெகட்டிவ். இந்த இடத்துல மான் வந்து என்ன நினைக்கணும், நம்மளால குட்டி போட முடியாது, நம்ம எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கணும். ஆனா அந்த மான் என்ன நினைச்சு, இந்த சூழ்நிலையும் நம்மளுடைய குழந்தையை எப்படியாவது இந்த வெளி உலகத்தை கொண்டு வந்து அதை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு. சோ இந்த மான் அதாவது வேடன் இருக்காரு இல்லையா, வேடன் வந்து மானை குறி வைக்கிறாரு, அதாவது எப்படியாவது இந்த மானை அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இந்த சிங்கம் வந்துடுச்சு இல்லையா, சிங்கம் வந்து மானை பிடிக்கணும் அப்படின்னு. சோ சிங்கம் வந்து மானை பிடிக்க வரும்போது வேடன் இது அம்பு வந்து சிங்கத்துக்கு மேல போயிடுச்சு, சரியா. சோ சிங்கம் வந்து அப்ப வேடனுக்கு இரையா போயிடுச்சு. சோ அந்த நேரத்துல என்ன ஆயிடுச்சு, காட்டு தீ வந்து மழை வந்துடுச்சு. சோ மழையால காட்டு தீ அடைஞ்சிடுச்சு. அந்த இடத்துல அந்த மான் வந்து அழகா குட்டி போட்டு குழந்தையும் காப்பாத்தி வந்துடுச்சு. சோ அந்த இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது அப்படின்னாக்கா, அந்த இடத்துல நாலா பக்கமும் வந்து நம்மளுக்கு என்னது, எதிர்ப்பு. அதாவது நம்ம தீய சக்தியா இருந்தாலும் சரிதான், எதிர்ப்பு இருந்தாலும் சரிதான், சோ நெகட்டிவா நிறைய விஷயங்கள் நடந்தாலும் சரிதான். சோ நம்மளுடைய எனர்ஜியும் நம்மளுடைய தாக்கத்தையும் எப்பவுமே நம்ம வந்து கம்மி பண்ணவே கூடாது. நம்ம முன்னோக்கி முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கறத இந்த விஷயத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரி வந்து எல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். சோ சாதாரண மானே இப்படி நினைக்கும் போது நம்ம மனிதர்கள் அப்படி இல்லையா. சோ மானுக்கெல்லாம் 5 அறிவு தான், சோ நம்மளுக்கு எல்லாம் 6 அறிவு கொண்ட மனிதர்கள். சோ 6 அறிவு கொண்ட மனிதர்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் நம்ம அப்படியே புகுந்து போகாம நம்ம எழுந்திருச்சு ஓடி வந்து நம்மளுடைய விஷயத்த பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மளோட பொறுப்பு. புரியுது இல்லையா. சோ இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். சோ நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவோம், சந்திப்போம். தேங்க்யூ. Thank you, ma'am, for gracing this program with your presence and enlightening us with your valuable thoughts. Your speech has been truly motivating us, and we were grateful for your contribution to our event. I would like to welcome Ms. Srinima to host contents. Good evening, everyone. Welcome to our storytelling competition, a celebration of imagination, expression, and the power of words. Today, we are not just going to hear stories, we are going to live them. From magical lands to heartfelt journeys, each storyteller will take us on a unique adventure. So sit back, open your minds, and get ready to be inspired. Let the story begin. I would like to first call upon our senior batch students, Manishika, to give her story first. Manishka. Good evening, everyone. I am Manishka. I am studying 10th standard. Now I am going to start my story. ஒரு அழகான ஊர்ல மதின்னு ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தா. அவங்க அம்மா அப்பா சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டா. அவங்க ஆனா நல்லதான் சொல்லுவாங்க. அவ அதை கேக்குறதாவே இல்ல. ஒரு நாள் அவங்க அம்மாவும் அப்பாவும் அவள்கிட்ட அவளை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் அவ அதை கேக்குறதா இல்ல. அதனால அவங்க அம்மா அப்பாவும் சொல்றாங்க, நம்ம பொண்ணு நம்ம சொல்றத கேக்குறதாவே இல்ல அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. உடனே அவங்க அக்காவும் அவளை சொல்லி புரிய வைக்கிறாங்க.
எதையும் அவங்க சொல்றத கவனிக்கிறதாவே இல்ல. அதனால அவங்க அக்கா அவளை கிளாஸ்க்கு சேர்த்து விட்டாங்க. பட் அவ அங்க சொல்றத வச்சு புரிஞ்சு நம்ம ஏன் இப்படி தேவையில்லாம அப்படிங்கறத புரிஞ்சிக்க ஆரம்பிச்சா. யோசிச்சா, நம்ம அம்மா அப்பா கிட்ட தேவையில்லாம கோவப்படுறோம், அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ அவளுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை உருவாக்க ஆரம்பிச்சா. சோ அவங்க அம்மாட்ட போய், அம்மா நான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டேன், நீங்க சொல்றத நான் செய்வேன், எல்லாத்துக்குமே சாரி. அம்மா அப்பாட்ட போய் சாரி கேட்டா. அவங்க அம்மா அப்பாவுக்கும் ஹாப்பியா இருந்துச்சு. அவளுக்கு அந்த கிளாஸஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சோ தேங்க்யூ. That has a great moral, Manishka. Now let's call Rakshana to deliver her story. குட் ஈவினிங் எவ்ரிஒன். நான் ரக்ஷனா. நான் நாகர்கோயில்ல இருந்து வரேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஃப்ரெண்டு சாய்ஸ்ரீ. அவ எப்படின்னா அவங்க அம்மா என்ன சொன்னாலும் அதை எதிர்த்து பேசுவா. அப்போ அவங்க அம்மா அவ ரொம்ப போரிங்காவும் டயர்டாவும் இருக்கிறத பார்த்து அவங்க அம்மா ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி விடுறாங்க. அப்போ அவங்க பொண்ணு எப்படின்னா சாய்ஸ்ரீ என் ஃப்ரெண்டு, அவ எப்படின்னா அந்த கிளாஸ்ல ரொம்பவே என்ஜாய் பண்றா. மெடிடேஷன், யோகா அதெல்லாம் பண்றதுனால அவ ரொம்பவே டயர்ட்னஸ், அதுக்கப்புறம் எல்லாமே ரிலாக்ஸ்ட் ஆகி இப்போ அவங்க அம்மா சொல்றது எல்லாமே கேட்டா. அப்புறம் அந்த கிளாஸ்ல four type of thoughts, அதுக்கப்புறம் கோலம் அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுனால அவளுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனாலயே இந்த கிளாஸ் முடிய நேரம் அவங்க அம்மாட்ட போய் சாரி கேட்டுட்டு நான் இனிமே நல்ல பொண்ணா இருப்பேன் அப்படின்னு சொல்றா. தேங்க்யூ. Great, Rakshana. And now this is our junior batch students. And now first let's call Subiksha to give her story. Subiksha, are you there? Yes. Start, ma. Start. Come on. Introduce yourself. Subiksha, unmute பண்ணிட்டு பேசுமா. ஓகே ஸ்ரீனிமா, நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் போகலாம். லாஸ்ட் அவங்க நம்ம சொல்லிக்கலாம். ஓகேக்கா. Okay, now let's call Sristana to give her story. Okay. Good evening all. My name is Sristana. I am studying 7th standard. My school name is Government High Secondary School, Ithamuri. I am coming from Ithamuri Ramaswamy. நான் இன்னைக்கு உங்களுக்கு கதை சொல்ல போறேன். அந்த கதை என்னன்னா, ஒரு பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டூருக்கு போறேன் அப்படின்ட்டு ஆசைப்படுறான். அவங்க பேரண்ட்ஸ் கேக்குறா. அவங்க பேரண்ட்ஸும் ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கவனமா போயிட்டு வரணும், எங்கேயுமே தனியா இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லி விடுறாங்க. அப்புறமா டூருக்கும் அந்த பொண்ணு போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் அந்த பொண்ணு தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு இடத்துல தனியா நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போதுல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட வந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் ஃபாஸ்டா முன்னாடி போயிட்டாங்க. அந்த டைம்ல ஒருத்தவங்க ஹெல்ப் கேக்குறாங்க. அவங்களுக்கு கால் நடக்க முடியாது அண்ட் அவங்க கண்ணும் தெரியாது. அவங்க ஹெல்ப் கேக்குறாங்க. இப்ப எனக்கு அந்த சைடு கிராஸ் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. அந்த பொண்ணு அந்த டைம்ல என்ன பண்ணணும், எந்த டிசிஷன் எடுக்கிறது தெரியாம முழிச்சிட்டு நின்றுருக்கா. அதாவது இந்த கதையோட மாறல் என்னன்னா, நம்ம எந்த டைம் ஏதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டோம்னா நம்மள சூஸ் பண்றதுல
எந்த ஒரு மாற்றமே எந்த ஒரு பயமும் படக்கூடாது. நோ அவங்ககிட்ட நோ சொல்றதுல எந்த ஒரு இதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கறத இந்த ஸ்டோரியோட மாரல். தேங்க்யூ. That has a great moral, Sistana. And now let me call Madhushika to take her turn. Good evening, everyone. My name is S. Madhushika. I am from Nagarkovil. I am studying 7th standard. My school name is FNLD School. நான் இப்போ ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு அஸ்மிதான்னு ஒரு பொண்ணு, அவளுக்கு சம்மர் லீவ் விட்டுட்டாங்க. அவ வந்து அப்போ அந்த நேரத்துல ரொம்ப போரிங்கா, அப்புறம் டிவி ஃபோன்லாம் பார்த்து ஒரு மாதிரி போரிங்கா ஃபீல் பண்ணா. அப்புறம் அவங்க அம்மா இது அகலேன் ERT ட்ரைனிங் இதுல ஜாயின் பண்ணி விடுறாங்க. அதுல வந்து அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய இது கிராட்டிடியூட் அஃபர்மேஷன் படிக்கிறது, கோலம் போடுறது, விட்டமின் ஜி, அப்புறம் சன் கேசிங் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சா. அப்புறம் அவளுக்கு அப்ப அந்த டைம்ல டயர்டு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவ அப்ப ரிலாக்ஸா இருந்தா. அப்புறம் அந்த போரிங் எல்லாம் இல்லாம இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்து, அப்புறம் டேபிள்ல என்னெல்லாம் எழுதணும் அதெல்லாம் பார்த்து எழுதுனா. அப்புறம் கோலம் போடுறதெல்லாம் டெய்லி பண்ணிட்டு இருந்தா. தேங்க்யூ. Really amazing, Madhushika. And now this is Pavishka's turn. Good evening, all present here. My name is S. Pavishka, studying 5th standard. When I wake up at early morning, I will see TV before attending this online class. But now I am reading gratitude affirmation and doing sun gazing, yoga, drawing dot columns, walking in soil for 5 minutes. After attending this online class, I also doing many activities that make my mind very peacefully and happy. I can think to do the things better. Yeah. Our online class teacher teaches when others blame us, we should solve that with SOS formula. Stop, observe, switch. First, we should stop to think about it. Second, we should observe us. Third, we should switch to action. Our teacher also tell the 5 teachers of mind are thoughts, memory, will, imagination, and senses. 5 senses are ears, eyes, skin, nose, and tongue. We have learned about mind and thoughts in this online class. Thank you, ma'am, for keeping this online class. Thank you so much. Thank you. Thank you so much, Pavishka. I never expect this much insights. Okay, thank you so much, Pavishka, to share wonderful things what you learned from me. Thank you so much. And next, Yeah, that's so cute, Pavishka. And now let me call Ahanida Daksha to share her story. Daksha, unmute. Everyone, my name is Ananita
boys. They always disturb me or just make fun of me. I would just be shy and just sit down and be sad until I have came to this class. In this class, I have learned the SOS formula on bullying. The first S stands for stop. Whenever someone is bullying you, you have to stop overthinking. And the second and O stands for observe. Observe for the situation. If the bully is feeling that you are something bad about you, that means they are talking about themselves. The third letter S stands for switch. After that, switch to action. If it is small, like one bad word, you have to ignore it. If it's more serious, if it is irritating you or he is pushing you or something, you better tell an adult. Or say it is making you uncomfortable to the bully. Thank you. Great experience, Daksha. And now I would like to call Sanha to share her story. Srinima, she's not there. Okay. Let's finish. Okay, now, and that's the end. Parents are kindly requested to submit their ward's name along with their initials in the group for certification preparation. The results of the competition will be announced tomorrow. Also, due to time zone differences in other countries, our contestants' performance will be evaluated individually. Thank you. Thank you, Srinima, for organizing this contest perfectly. Now I invite Preeti to deliver the vote of thanks. Good evening, all. I express my Preeti. 1 minute. கோசலை ஏதாச்சும் பேசணுன்னா நீங்கள் இப்போ ஷேர் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க அவங்க எல்லோரும் பேசி முடிச்ச அப்புறம் நான் பேசணுன்னு சொல்லிட்டு, இப்போது ஏதாச்சும் ஷேர் பண்ணணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இப்போ ஷேர் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு அழகா பேசுறாங்க, சூப்பரா பேசுறாங்க. சரணியோட பொண்ணு தானே அது? அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் சரணியோட பொண்ணு தானே? இது வந்து உங்க ப்ரொடக்ஷன் அதானே? இந்த First and foremost, I would like to express my sincere gratitude to God for His blessings and guidance in making this event success. Next, I would like to express my sincere gratitude to the founder of Ahalyam Counseling Hub, Mrs. Renu Bala, for leading such an informative and insightful online counseling session.
Your expertise and guidance were invaluable. Thank you, ma'am. Thanks so much. On behalf of Ahalin Counseling Hub, I would like to express my heartfelt gratitude to our most distinguished chief guest of the day, Mrs. C. Kosalai, MCom B.Ed, MA Yoga, proprietor of SK Tuition and freelance yoga tutor. Thank you so much, ma'am, for your presence on this special occasion. Thank you so much. Super. Your words really inspired us, and sir, you also very moralistic. And I hope the session was truly beneficial to all the participants. During the session, we have conducted a variety of events. I thank each little series who have participated overwhelmingly and making this event more success. Thank you, my dear friends. Once again, I thank you all the participants and chief guest, all the other persons in making the session a valuable and memorable one.